Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing well. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து law of attraction அப்படிங்கற ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். So இத வந்து ஏற்கனவே சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம வந்து இந்த law of attraction பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பேர்லேயே இருக்குது. ஸோ அட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் ரூல் அப்படின்றதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த புவி இருக்குது, இந்த உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் எது நினைக்கிறோம், எது ரொம்ப ஆழ்ந்து நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ட் பிலீஃப் எப்பயுமே இருக்குன்றத சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பிக்கை அப்படின்றது எனக்கும் உண்டு. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நிறையா லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பில் வந்து நடந்திருக்குன்றதே சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம், ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு புக்கே வந்து ஆக்சுவலாக இருக்குது, சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ டைம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி நீங்கள் வந்து பேப்பர் பேக் வெர்ஷனாக படித்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி என்ன அப்படின்றத புரிய வைக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த கிளாரிட்டி தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 விஷயங்கள் பார்ப்போம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி. ஸோ இந்த 5 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பர்சனலாக உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது பாகுபாடு இன்றி, அதாவது ஒரு வேரியேஷன் இன்றி கரெக்டாக வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ரூல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ யுவர் தாட்ஸ் ஷுட் பி வெரி ப்ரிசைஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நினைக்காம ஸோ இதுதான் வந்து எனக்கு நடக்கும் அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆசை அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கும்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் அது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு வாண்டிங் ஃபீலிங் வந்து இருந்ததுங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த விஷயம் 100% அப்படியே வந்து மாறாமல் நடக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக இருங்க, உங்களோட தாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்றது பார்த்திங்கன்னா இந்த வாண்டிங் ஃபீல் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து முயற்சி செய்ய வைக்கும். ஸோ முயற்சி அண்ட் ஒர்க் செய்ய வைக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாண்டிங் ஃபீல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஏந்திரிச்சு பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு வேலைகளை வந்து நீங்கள் அந்த ஒரு ஒர்க் மேலே வந்து போடுவீங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வரும்ன்ற விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மூணாவது விஷயம் உங்களோட கோல், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் தாட் இருக்குல்ல, அந்த ஸ்பெசிஃபிக் தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்னென்னா, ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு லாங் டேர்மாக ஒரு கோல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கும் உங்களோட எமோஷன்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் என்றைக்குமே வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் அந்த கோல்ஸோட எமோஷனலி கனெக்டாக இருந்தால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் கிரேட் ஒர்க்கிங்காக இருக்கும்ன்றதை வந்து தெளிவாகவே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ புத்தா சொன்ன கோட்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வருது. வாட் யூ திங்க் யூ வில் பிகம். ஸோ நீ என்ன நினைக்கிறியோ நீ அதுவாகவே ஆவ அப்படின்றது தான் உண்மையான விஷயம். புத்தா சொன்ன ஒரு கோட் இதுதான். ஸோ நாலாவது விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சரி உங்களோட பர்சனல் பிஹேவியர் அண்ட் உங்களோட பர்சனல் க்ரோத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஆகுறீங்க, சரி ஓகே. மீதி ஸோ நம்மளுக்கு வெளியில் இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட இப்படி பேசணும், என்கிட்ட வந்து அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒத்து வராதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ உங்களோட பிரின்சிபல்ஸே தான் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களும் அதே தான் நினைப்பாங்கன்றதை நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற முடியாது அண்ட் அவங்க உங்களுக்கு மாதிரி பிடிச்ச மாதிரி மாற முடியாதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு வந்து யூஸ் ஆகாதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்போ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பட் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியலனாலும்
இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் வேணும் அப்படின்றத வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களோட சுற்றி வந்து என்னென்ன பீப்புள் இருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து டிட்டர்மைன் பண்ணும், உங்களோட கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணும், உங்களோட தாட்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட தாட்ஸ் தான் உங்களுக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோட்டிவ் அந்த ஒரு வேவினஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை சுற்றி ஒரு ஹை குவாலிட்டி பீப்புள் வந்து என்றைக்குமே வந்து வச்சுக்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்றைக்குமே உதவும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓவரால் சம்மரைஸாக லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டேன். அண்ட் இந்த 5 டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும்ன்ற விஷயத்த நான் வந்து 100% சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நடக்கணும் அப்படின்னு நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயத்தை நினச்சிட்டு அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து தானாகவே போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தானாகவே அந்த ஒர்க்கை வந்து அந்த ஒரு இதில் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நீங்கள் டெவலப் ஆவீங்க. அண்ட் அந்த ஒரு தாட் என்றைக்குமே வந்து உங்கள் மைண்டை விட்டு செதறவே கூடாது. அண்ட் அந்த என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு வேவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த வேவ் வந்து வரத்துக்குள்ளேயே ஒரு இம்பேஷன்ஸ் க்ரியேட் ஆகிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இம்பேஷன்ஸ் க்ரியேட் ஆனோடனே ஸோ ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும் சில பேருக்கு. ஸோ என்ன இத்தனை நாளாக பண்ணோம், என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் என்றைக்குமே வந்துடக்கூடாது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரின்சிபலில். ஸோ என்ன விஷயத்தை நீங்கள் பிடிச்சி அண்டு ரொம்ப நினச்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் பிரின்சிபல் அண்ட் கான்செப்டே இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரோட லைஃப்பை வந்து மாற்றிருக்குன்றே சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பிலீவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற அந்த ஒர்க் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த விஷயத்தை கன்ஃபார்மாக கொடுத்துரும். அதில் வேறு டவுட்டே வேணாம். கண்டிப்பாக வந்து மேபி இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆர் செவரல் டிகேட்ஸ் கூட எடுக்கலாம். பட் ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து ரீச் ஆகுன்ற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்படின்னா என்ன அண்ட் இதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்ணோம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் வந்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அண்ட் இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு 5 வேஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 5 வேஸையும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்பாக என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன அந்த தாட் ப்ரிசைஸாக இருக்கோ அந்த ப்ரிசைஸான தாட்டை முடிஞ்சால் யூ கேன் விஷுவலைஸ் அண்ட் ட்ரா இட் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து மேபி எழுதி பாருங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி அப்படியே உங்கள் சவுத்தில் இல்லை எங்கே கண்ணு படுமோ அதை வந்து ஒட்டிருங்கன்றதை நான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரின்சிபல் வந்து இப்போ நம்ம அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம நினச்சது வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணணுன்றது அந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆகிடும். இன் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் அது அச்சீவ் ஆகிடும். பட் அந்த டைமில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் அப்படியே மறந்துருப்பீங்க. இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை மறந்துடுவீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணும், அவ்வளோ பெரிய கார் பங்களா அப்படி ஏதோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா அதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ஒன்று வரைஞ்சி வச்சுருங்க, இல்லை எழுதி வச்சுருங்க. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா டிப்பாக ஒன்று சொல்லணும்னா கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயம் இத்தனை நாள் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் அமையுதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நடக்கும்ன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்றைக்குமே அதுக்கு கிராட்டிடியூட், ஸோ ஒரு நன்றி கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களை ஸ்பீடாக வந்து சேரும். ஸோ என்றைக்குமே கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் until the next வீடியோ. கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ன்ற நம்புகிறேன். அண்ட் இந்த டிப்ஸெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படின்றதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் until the next வீடியோ. Bye.